எல்லாரும் நாட்டில் எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு கட்டிட்டு இருக்காங்க என் சின்னத்தை வச்சுக்கிட்டு. அவ்வளவு கோபக்கார ரோசக்காரனாக தான் என் சின்ன நம்ம பேசுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கு. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இதுவரை இந்த நிலத்தில் இருந்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த நம் நிலத்தின் வளத்தை எல்லாம் சுரண்டி கொளுத்த ஒரு கொடிய ஆட்சி முறை. இங்கே நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சியில் மட்டும்தான் இருக்கிறது. என் அருமை பெற்றோர்களே, என்னிலும் இளைய தம்பி தங்கைகளே, ஜனநாயகம் என்பதும் ஏழ்மை ஒழிப்பு என்பதும் வறுமை ஒழிப்பு என்பதும் சமத்துவம் என்பதும் சகோதரத்துவம் என்பதும் தீண்டாமை ஒழிப்பு என்பதும் எல்லாமே வெறும் வார்த்தையாக, வெற்று வார்த்தையாக மட்டும்தான் இருக்கு. விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டுகால இந்திய துணைக்கண்டத்தில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை. சகித்துக் கொள்ள முடியாத ஊழல் லஞ்சம், மீள முடியாத ஏழ்மை வறுமை, இவையெல்லாம் ஒழிக்க முடியாத சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைகள். இங்கே எண்ணற்ற புரட்சியாளர்கள் தோன்றி பரட்சி என்பது ஏதடா, பணத்து என்பது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ என்று சிவாக்கியர் தொடங்கி சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் என்று அவ்வை வெறுமாட்டி பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று தமிழ் மறையோன் வள்ளுவர் பெருமகனார் இப்படி நமது முன்னவர்கள் நிறைய நிறைய சமத்துவத்தை சகோதரத்துவத்தை பாடி மானுடத்தை வளர்த்து இங்கே நம்மிடத்தில் அவ்வளவு வேறுபாடுகள் இல்லை. ஆனால் வட மாநிலங்களில் கொடுமையிலும் கொடுமை நிகழ்கிறதை உடன் பிறந்தார்கள். தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் கிணற்றில் தண்ணீர் அள்ளி தாகத்திற்கு குடித்தார்கள் என்பதற்காக அடிப்பது, கட்டி வைத்து உதைப்பது, தூக்கிலிடுவது கொடுமை. இந்த நாடு போல வேற எங்கேயாவது ஒரு நாடை நீங்கள் பார்த்ததுண்டா என்று சிந்தியுங்கள். ஒரு விலங்கியல் காப்பகம், ஒரு உயிரியல் பூங்கா, ஒரு சிங்கத்தின் பேர் அக்பர், பெண் சிங்கத்தின் பேர் சீதா. இது ரெண்டையும் இணை சேர விடாமல், இது அக்பர் என்று இருக்கிறதா இஸ்லாமிய சிங்கமா, அது சீதா என்று இருக்கிறதா அது இந்து சிங்கமா, இந்த மாதிரி அறிவார்ந்த ஒரு நாட்டில் நீங்கள் வாழ்வதற்கு நாம் எல்லோரும் வெக்கி தலகுனிய வேண்டும். இதில் கல்வி, மேம்பாடு, தொழில் வளர்ச்சி, டெவலப்பு, இந்த டெவலப் ஒரு நாள் டன்லப் டயர் மாதிரி வெடிக்குதா இல்லையா என்பார். ஒன்று இருக்குபார். டே சிங்கம்னு பேர் வச்சது நம்மடா பைத்தியக்காரப்பெல்லாம். சிங்கத்துக்கு தெரியாதரா சிங்கம்னு, அதுக்கு தெரியாதரா அக்பர்னு, இதுக்கு தெரியாதரா சீதைன்னு. சீதைன்னு தெரியாது. அது என்ன நினைக்கும்னா, நம்மளை எதுக்கு நம்ம காதலியோட சேர விடாமல் இந்த காவாலி பயில தடுக்கிறாங்க, ஏன் மனைவியோட இணை சேர விடாமல் நீ எதுக்குடா தடுக்கிறாங்கன்னு அது ஒரு வழக்குங்க. இந்த ரெண்டு சிங்கத்தையும் பிரிக்கணும். மனுஷன் சேர விடாமல் அடித்து வெட்டி கொண்டுக்கிட்டு இருந்தான், சாதி பெருமைக்கு கொலை பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ சிங்கத்துக்கு மத பெருமைக்கு போய் வழக்கு போது, வழக்குக்கு தீர்ப்பு வருது, அந்த சிங்கங்களுக்கு பெயரை மாற்றுங்கள், இனிமேல் அப்படி பெயர் வைக்காதீர்கள் அப்படி. உலக நாடுகள் நம்மளை எப்படி பார்க்கும்? பூரா பயிலும் பைத்தியமா இருப்பானோ? உண்மையிலே நம்ம அந்த கூட்டத்தில் சிக்கிக்கிட்டதுக்கு வெக்கப்படணும். ஹிட்லர் இப்படி தான் ஜெர்மனியில் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு வர்றாருன்ட்டான். அந்த பைத்தியங்களை பார்வையிட வர்றாருன்னா அங்கே இருக்கிற அந்த மருத்துவர்கள்லாம் இந்த பைத்தியங்களுக்கு ஹிட்லர் வரும்போது எந்திரிச்சு நின்று எல்லாரும் வணக்கம் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கான். எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் வச்சிருக்கான். ஹிட்லர் வந்தோடனே சல்யூட் அப்படின்னோடனே சல்யூட் வச்சிருக்கான். ஒரு பைத்தியம் உட்காந்துட்டே இருந்திருக்கான். அப்படியே ஹிட்லர் கோமா போய் எல்லாரும் வணக்கம் வைக்கும்போது நீ ஏன் எந்திரிச்சு எனக்கு வணக்கம் வைக்கல? சொன்னா கேளியா, நான் உண்மையிலே பைத்தியம் இல்லையா? அப்படி இந்த ஒட்டுமொத்த பைத்தியக்கார கூட்டத்தில் நாம சிக்கிக்கிட்டான். எதுக்கு பணம் செல்லாது நீங்க? அப்ப 2000 செல்லும் நீங்க. இப்ப 2000 செல்லாதுங்கிறீங்க. இந்த நாட்டாம படத்துல தான் வரும், தீர்ப்பை மாற்றி சொல்ல செல்லாது செல்லாது அப்படின்ற மாதிரி. இவங்களை மாதிரி ஒரு கொடுமைக்காரங்களை நீங்க உலக வரலாற்றில் சந்திக்க முடியாது. குஜராத்தில் இவர் ஆண்ட ஆட்சியில், நம்ம ஐயா மோடி அவர்கள் ஆட்சி செய்த மாநிலத்தில் ட்ரம்ப் வரும்போதுங்க குடிசைகள் இருக்குதுங்க. குடிசைகளை மறைக்க 7 அடியில் மதில் சுவர் கட்டினாருங்க.
நான் மட்டும்தான் சொன்னேன், அந்த 7 அடிக்கு மதில் சுவரை கட்டுற செங்கலை வச்சு அவனுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கலாம், நீங்கள் எதுக்கு குடிசையாக வச்சுருக்கீங்கன்ட்டு. இதுதாங்க இவங்க டெவலப்பு. தாய்க்கு உடம்புக்கு முடியலங்க, தாய்க்கு உடம்புக்கு முடியல. ஒரு மகன் ஒரு தோள்பட்டையிலையும் இன்னொரு மகன் இன்னொரு தோள்பட்டையிலையும் ஒரு கட்டையை வச்சு நடுவால் தொட்டியை கட்டி தூக்கிட்டு போகிறாங்க மருத்துவமனைக்கு 3 கிலோமீட்டர். ஒரு அவசர ஊர்தி இல்லைங்க, இறந்து போயிட்டாங்க மனைவி. தூக்கி வீட்டுக்கு கொண்டு போக காசு கொடுக்க ஆம்புலன்ஸ் காசு இல்லைங்க, ஆம்புலன்ஸ் வரமாட்டேங்குது, ஆம்புலன்ஸும் இல்லை. என்ன பண்ணுறது, சைக்கிள் பார் இருக்குல்ல அதில் கட்டி தூக்கிட்டு போயிடான். இதெல்லாம் வளர்ச்சியில் வருது, இதெல்லாம் வளர்ச்சியில் வந்துடுது. இங்கே வளர்ச்சி எப்படி கட்டமைக்கப்படுதில்லை என் உடன் வந்தார்களே. நீங்கள் பட்டினி கிடந்து செத்து போனீங்கன்னா உங்களை கட்டையில் எரிக்காமல் கரண்ட்டில் எரிப்பார்கள்ல, கரண்ட்டில் எரிப்பது வளர்ச்சி. இது டெவலப். பிச்சைக்காரன் இருக்கான்ல, பிச்சைக்காரன் கையேந்தி இப்படி பிச்சை கட்டது போக இப்போலாம் கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துருச்சுல, கேஷ்லெஸ் எக்கனாமி, கேஷ்லெஸ் பணமில்லா பரிவர்த்தனை, அதெல்லாம் வளர்ச்சியில் வருது. டெல்லியில் ஒரு அம்மா போய்கிட்டு இருக்கு, ஒரு பிச்சைக்காரன் சாலையில் நிறுத்தம் வருது இல்லை, அந்த நிறுத்தல் சிக்னலில் நிற்கிது அந்த அம்மா. இவன் போய் அப்படி தட்டுறான், பிச்சைக்காரன் ஒரு பை போட்டிருக்கான், கண்ணாடி இறக்குது அந்த அம்மா. அவன் ஹிந்தியில் கேட்குறான், எனக்கு எதாவது காசு கொடு, பிச்சை கொடு அப்படின்னு. அந்த அம்மா கேஷ் நகிகைங்குது, ஒன்லி கார்டு அப்படிங்குது. அவன் பையிலிருந்து ஒரு சோப் மிஷின் எடுக்கிறான், அந்த மிஷினில் நீ அட்டையை கிழிச்சு விடுன்றான். எப்படி இருக்கு பாரு, பிச்சைக்காரன் சுவைப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். இதை வளர்ச்சி என்று இந்த அரசு கட்டமைக்குது, இந்த நாடு. ஐயா மோடியுடைய அரசு. உங்கள் பிள்ளை நான் தான் கேட்டேன், பிச்சைக்காரன் சுவைப்பு மிஷின் வச்சு எடுக்கிறதல்ல பிச்சைக்காரன் பிச்சை வளர்ச்சி. பிச்சைக்காரனே இல்லாத நாட்டை உருவாக்குவதுதான் வளர்ச்சி. என் அன்பு சொந்தங்களே, என் அருமை தாய்மார்களே, தந்தையர்களே, என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்களே, ஒன்றை கவனிங்கள். பாலுக்கலாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்றான் புரட்சியாளன் பகத்சிங் அவர்கள். 22 வயதிலே இந்த மண்ணின் விடுதலைக்காக மரண கயிற்றை வீரத்தோடு முத்தமிட்ட மகன் பகத்சிங். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் அந்த புரட்சியாளனை வாசித்து நேசித்து சுவாசித்து வாழ வேண்டும். 22 வயசில் உங்கள் எண்ணம் எப்படி இருக்கும்? 22 வயசில் தேச விடுதலை என்ற புனித கனவோடு தன் மூச்சுக்காற்றை நிறுத்தி கொண்டவன். 11 வயதில் காணாமல் போய்விடுகிறான். என் அன்பு உடன் பிறந்தார்களே, ஒரு சிறுவன் பள்ளிக்கூடத்தில் கூட படித்த நண்பர்களிடத்தில், பயிற்றுவித்த ஆசிரியர்களிடத்தெல்லாம் பெற்றோர்கள், அவன் உடன் பிறந்தவர்கள் அழைத்து பேசுகிறார்கள். அவன் எப்பவோ கிளம்பி விட்டானே, வரவில்லையா என்று. அவன் வரவில்லை. அவன் அன்பு தங்கை அண்ணனை காணவில்லை என்று அழுது ஏங்குகிறார். அந்த சிறுவன் காணவில்லை. சில நாட்கள் கழித்து அந்த சிறுவன் வீட்டுக்கு வருகிறான். கையில் ஒரு கலயம். அந்த கலயத்திற்குள் மண், இரத்த நிறத்தில், சிவப்பு நிறத்தில் ரத்தம் தோய்ந்த மண், மேலே ஒரு துணியை போட்டு கட்டி வைத்திருக்கிறான். அந்த மண் ஜாலியன் வாலாபாக் என்னும் இடத்திலே சென்ட்ரல் டயர் சுடச் சொல்லி உத்தரவிட்டதில் சுட்டு செத்த மக்கள் சிந்திய இரத்தத்தை, அந்த இரத்த கரை தோய்ந்த மண்ணை எடுத்து ஒரு கலயத்தில் கட்டி 11 வயது சிறுவன் அதில் ஒரு துணியை போட்டு மூடி கொண்டு வந்தான். எல்லோரும் தேடி மகன் வந்தவன் கட்டி பிடித்து, அண்ணன் தம்பியை கட்டி பிடித்து, அப்பா மகனை கட்டி பிடித்து, தாய் மகனை கட்டி பிடித்து அழுது விட்டு சென்று விட்டார்கள். தங்கை மட்டும், அண்ணா எங்கே போனாய் என்று கேட்டான். அந்த தங்கை கேட்டால் உடனே அன்னை விளக்கம் சொன்னான். இது ஜாலியன் வாலாபாக் என்கிற இடத்திலே நம் மக்கள் சிந்திய ரத்தம். தங்கையே, கையில் மண்ணை எடுத்துக்கிட்டு சொன்னான், இந்த ரத்தத்திற்கு வெள்ளையர்கள் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும் என்று 11 வயது மகன் சொன்னான். இன்னொரு 11 வயது கழித்து 22 வயதில் வெள்ளையர்களை எதிர்த்து மரண கயிற்றை முத்தமிட்டான். உங்களுக்கு தெரியுமா என் உடன் பிறந்தார்களே, பகத்சிங்குக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டாயிடுச்சு. மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் அவன் விடுதலை செய்யப்படுவான் என்கிற நிலை. ஆளுநர் அறிவிக்கிறார், மன்னிப்பு கடிதம் கொடு பகத்சிங், உன்னை விடுதலை செய்கிறோம் என்று. அப்போது அவனுடைய நண்பர்கள் சுகதேவ், ராஜகுரு எல்லோரும் போய், பகத் நம்ம விடுதலை, நம்ம மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டு சென்று விடலாம் என்று, எல்லோரையும் போல வெளியில் நின்று போராடலாம் என்று பகத்சிங் சொல்கிறான். எல்லோரையும் போல எனக்கும் வாழ வேண்டும் என்கிற எண்ணம்தான். ஆனால் வெளியில் வந்து நான் வீரியமாக போராடுவதை விட துணிச்சலோடு இந்த மரண கயிற்றை முத்தமிட்டால்
என்னை போல எண்ணற்ற வீரர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராட வர வேண்டும் என்று என்னை பெற்ற தாய் தந்தையர் போல எண்ணற்ற தாய்மார்கள் நினைப்பார்கள். அதற்காக நான் வீரத்தோடு துணிந்து போய் இந்த மரண கயிற்றை முத்தமிடுகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறான். அது மன்னிப்பு கடிதம்தான் என்று அவர்கள் சிரிக்கிறார். அந்த ஆளுநர் எடுத்து பிரித்து பார்க்கிறார். அவன் எழுதியிருந்தது, நான் உங்கள் நாட்டை எதிர்த்து அரசியல் போர் புரிந்திருக்கிறேன், எனக்கு என்னை தூக்கு கயிற்றில் தொங்கவிடக்கூடாது, எனக்கு நீங்கள் தருகிற மரண தண்டனை மரணம் என்பது பீரங்கி வைத்து என் நெஞ்சை பிளக்க வேண்டும், இல்லை என்றால் துப்பாக்கி குண்டுகள் தோட்டாவை வைத்து என் நெஞ்சை பிளக்க வேண்டும் என்கிறார். ஆடி போய் விடுகிறார் அந்த ஆளுநர். பிரிட்டிஷ் கவர்னர், என்னடா ஒரு பையன் உயிருக்கு பயந்து மன்னிப்பு கேட்பான்னு பார்த்தா துப்பாக்கியால சுட சொல்றான், இல்லை பீரங்கி வச்சு பிளக்க சொல்றான் நெஞ்சன்ட்டு. அப்படி தர முடியாது, அவ்வளவு பெருமை மிக்க சாவை பகத்சிங்க்கு தர முடியாது என்று மரண தண்டனை தூக்கில் தான் தொங்க விட முடியும் என்கிறார்கள். அப்படி தொங்க விடும்போது அவன் கருப்பு அங்கியை எடுங்கள் என்று சொல்றான். என் முகத்தை மறைக்கிற அந்த பிளாக் மாஸ்கை தூக்கு அப்படிங்கிறான். அப்ப கேட்கிறான், ஏன் நீ முதல்ல என்னைய வீரங்கை வச்சு தகர்க்க சொன்ன, நெஞ்சில சுட்டு தகர்த்து விடுன்னு. இல்ல, என் உடலில் இருந்து உயிர் பிரிஞ்சு போற கடைசி நொடி வரை என் தாய் நிலத்தை என் கால்கள் தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என் நெஞ்சை பீரங்கி வச்சு பிளங்கள் என்று சொன்னேன்கிறான். திருப்பி சரி, எதுக்கு தூக்கல போடும்போது இந்த கருப்பு அங்கேயே கலட்ட சொன்னா என்றால், என் உடலில் இருந்து கடைசி உயிர் துளி பிதுங்கி வெளியேறுகிற வரை என் கண்ணின் விழிகள் என் தாய் மண்ணை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தூக்கு கயிற்றில் மாட்டும் போது இந்த கருப்பு அங்கியை எடுங்கள் என்று சொன்னேன் என்கிறான். அப்படிப்பட்ட வீரன் பிறந்த நாட்டில்தான் 2 முறை மன்னிப்பு கடிதம் எடுத்து கொடுத்த சவர்க்கரை, நான் உங்களுக்கு மிகுந்த விசுவாசமாக இருப்பேன், அரச விசுவாசமாக இருப்பேன் என்று பேசி பென்ஷன் பிரிட்டிஷ் அரசிட்ட வாங்கி சாப்பிட்ட வரைத்தான் இந்த பாரதிய ஜனதா வீர சவர்க்கர் என்று பெயரை வைத்து அழைத்து கொண்டு வருகிறது. அவருக்கே வீரர் என்றால் பகத்சிங்குக்கு பேர் என்ன? இந்திய நாட்டின் விடுதலைக்காக இராணுவம் கட்டி போராடிய மாவீரன் சுபாஷ் சந்திர போஸுக்கு பேர் என்ன? இந்த தமிழர் தாய் நிலத்திலே தூக்கு கயிற்றை முத்தமிட்ட வீரபாண்டிய பெருமன்னருக்கு பெயர் என்ன? எங்கள் பாட்டன்கள் பூலித்தேவனுக்கு பேர் என்ன? தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மானமரவர்கள் மருதிருவருக்கு பேர் என்ன? அவர்களுக்கு மூத்தவன் எங்கள் பாட்டன் வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலைக்கு பெயர் என்ன? அன்பு தம்பி தங்கைகளே, வீரம் ஜெரிந்த மரபிலே வந்த நீங்கள் இந்த வீணர்களை வீழ்த்துவதற்கு வரலாறு ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறது. அதுதான் இந்த தேர்தல்.